ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம வீடியோ போட்டதில் ஏகப்பட்ட எதிர்மறை கமெண்ட்டுகள். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் விளக்கம் தண்ணீர் விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிற மனப்பான்மையில் அவங்க கிடையாது. ஸோ அதனால எல்லாருக்கும் நம்ம பதில் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா திடீர்னாப்புல சேஞ்ச் ஆகிட்டீங்க, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, இப்படி நீங்கள் பேசி நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சில சகோதர சகோதரிகள் நண்பர் நண்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்தீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகத்தை அந்த உறுப்பினராகவும் கிடையாது, அந்த கட்சியில் சேர்ந்தவங்க கிடையாது, விஜய் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து பயணிக்கிறவங்களும் கிடையாது. நம்ம வந்து வெளியில இருந்து தளபதி விஜயோடைய அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து 2021 வந்து நம்ம இந்த யூடியூப் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அப்போ விஜயாவில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பார், அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி முழு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலில் நம்ம பேச ஆரம்பிக்கல அரசியல். ஓகேவா? ஸோ அவர் நம்ம ஆரம்பிச்ச அரசியல் பேசிக்கிற டைம்ல விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் எல்லாமே வந்துச்சு, அறிவிப்பு எல்லாமே. ஸோ அவர் வந்து ஒரு புது மாற்றம் கொடுப்பாரு. அவர் வந்து எல்லாருமே அவர் வந்து சினிமாக்காரன் அரசுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சிக்கும் போது நம்ம தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். ஏன் அவரை எப்படியாவது பின்தங்க வச்சுன்னு சொல்லி கரூர் சம்பவம் நடந்தப்ப கூட அவருக்கு நான் துணையா நின்னேன். இப்ப நிறைய பேர் வீரோசனை பேசிக்கிட்டு நீ அவட்ட காசு வேண்டிய இவன்ட்டு காசு வேண்டிய பயங்கரமா பேசுறானுங்கல்ல, அவங்க எல்லாம் நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ அந்த கட்சி இருந்தவங்களே மூடிட்டு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டான். அப்போ வரைக்கும் தில்ல தைரியமா வீடியோ போட்டவன் தான். நம்மளே உனக்கு எப்படி சொல்றானுங்க சொல்லிட்டு போறான், அது அவனுடைய விருப்பம், அவன் மனத்துல என்ன இருக்கோ பேசிட்டு போட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிப்படி என் மனசுல என்ன தோணுதோ இந்த அரசியல் நிகழ்வுல நான் வந்து அதை விமர்சிட்டு போவேன். அதான் நம்மளுடைய இது. இப்பவும் விஜய் அவர்கள் முழுவதுமா எதிர்க்கணும், விமர்சிக்கணும், அவரை ஒரே டார்கெட் பண்ணி மற்றவங்க அடிக்கணுங்கிற நம்மளுக்கு கோகமே கிடையாது. அவர் நடந்துக்கிற விதத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம விமர்சிக்க போறோம், நம்ம மனசாட்சிட்டு. ஓகேவா? இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தொடரலாம், இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம். சரியா? அந்த சகோதரிகள் என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதான் என்னுடைய விளக்கம். நான் இப்படிதான் என் மனசுல தோணுதோ அதை பேசுவேன். ஸோ நேற்று நான் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அந்த மகளிர் தினம் இதுல நடந்துச்சு இல்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல அவர் அழிச்ச திட்டங்களை பத்தி நம்ம நேற்று நம்ம பேசிட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க திமுக அதிமுக காப்பி அடிச்சு அப்படியே தான் அந்த யோசிட்டு அரிச்சு புதுசா இல்லை, சில விஷயங்கள் மட்டும் புதுசா இருந்துச்சு, நம்ம பாராட்டி பேசியிருந்தோம். அந்த வேலுநாச்சி ஏற்பட, அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் இந்த விரைவு நீதிமன்றத்துக்கு பேர் சுட்டி சிறப்பாக அதை வந்து விசாரிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி பட்டன்ஸ், அதாவது பொது போக்குவரத்துல பெண்கள் பாதுகாப்பாக, ஸோ அந்த மாதிரி திட்டங்களை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதை வந்து நான் பாராட்டி தான் பேசியிருந்தேன். அது உண்மையில நான் வரவேற்கிறேன். சரியா? இப்போ இந்த இலவச திட்டத்தை நான் பேசின உடனே சில புத்திசாலிங்க, அதாவது இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது இலவச திட்டத்தை அறிவிச்சாதான் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். எல்லா மாநிலங்களும் இலவச திட்டம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க, அரசியலை கத்துட்டவங்க அப்படி இப்படி புத்திசாலித்தனமா ராசாக்களா, அது எங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறது குறிக்காக நீங்க இலவச திட்டத்தை அறிவிச்சாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னா உங்களோட தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தல் ஜெயிக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்களும் ஓட்டுக்கு லாஸ்ட் நேரத்தில் பணத்தை கொடுத்து ஜெயிக்க போறாரா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றம்னு வந்தா நாம மாற்றமா நம்ம இளைஞர்கள், அதாவது அடுத்த எல்லாரும் சொல்லல, இங்கதான் எல்லாரும் பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எது பண்ணாலும் சரியா இருக்கும், அண்ணன் வந்து பண்றாருன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு முட்டா கொடுக்காங்களே, அப்படி என்னைக்குமே இருக்கக்கூடாது, தத்திகள் மாதிரி. சரியா? அதாவது அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள டிவிக்கில பேசின வீடியோலாம் எடுத்து பாருங்க, அருண்ராஜே பேசியிருப்பாரு. அதாவது இவங்க வந்து 1000 கொடுக்க அவர் 2000 கொடுக்காங்க, இலவசம் இதெல்லாம் எங்க எடுத்து கொடுக்காங்க, மக்கள் பண்றது அப்படி 1008 விஷயங்களை பேசிட்டு இவங்க அதே இதை கூட 500 2000 கொடுக்குன்னு சொல்லும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தவறு அப்படின்னா என்னென்ன நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்ப இப்படி பண்ணீங்களே, என்னென்ன நியாயம் அப்படின்னு கேட்கணும். அதாவது யாரா வேணா இருக்கட்டுமே, என்ன கேள்வி கேட்க வேண்டியது அந்த உரிமை அண்டை அந்த மூணெல்லாம் இருக்குல்ல, அதை கேள்வி கேளுங்க. அதான் நம்ம சொல்றோம். பின்னாடி போய் அண்டை கொடுக்க கேட்டா, அதாவது இங்க எதுவும் பெரிய யோக்கியா இருக்கான், அப்ப நீ பெரிய எவனாவது ஒரு யோக்கியனுக்கு போய் முட்டு கொடு. ஏன்டா லூசு பயிலாம் அந்த மாதிரி யோக்கியம் எல்லாரும் அயோக்கிய பயிலா இருக்கிறதாண்டா இவர் ஒரு யோக்கியமா வராது சப்போர்ட் பண்றோம். திரும்ப அவரும் அதே தூக்கி முன்னிருந்தா ஆமாப்பா, இப்ப நான் கூட விஜயை போட்டு போனதுட்டேன். உண்மையிலே எனக்கு இதுக்கு அடுத்தாப்புல யார் தூக்கி வச்சு பேசுறது கூட குழப்பமா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்றதையும் தப்பு இவரே பண்றாங்களா, இவரையும் முட்டு கொடுத்து சொல்றீங்களா? தப்புனா தப்பு தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன தப்புனாலும் நம்ம வந்து சொல்லணும், நியாயமா அவங்க பண்றாங்கன்னா அதை ஆதரிக்கணும். அதே நம்ம நிலைப்பாடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. நாம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த அரசியல பாக்குறோம். ஒரு குட்டி மகனா இந்த பொல்லாதவனுக்கு என்ன தோணுதோ அவன் மனசாட்சிப்படி அந்த அரசியல வந்து பேசலாம். ஏன்னா என்ன பார்க்கக்கூடிய ஒரு 4 பேரா இருந்தாலும் அவனுக்கு நான் ஒரு விஷயத்தை கடத்துறான்னா அது என் மனசாட்சிப்படி உண்மையை கடத்தணும். எனக்கு வந்து வியூஸ் வரும், எனக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாரும் ஆதரவு, அதெல்லாம் தேவையே இல்லை. நடக்கட்டும். ஓகேவா? நேற்று நான் அந்த திட்டங்களை பத்தி பேசினேன். அதுல லாஸ்டா அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் மாதிரி அவர் பேசுற டக்குன்னு பார்த்துட்டு வச்சதுனால ஃபைனலா அவர் பேசுற விஷயத்தை நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் லேட்டா தான் நான் அதை பார்த்தேன், இந்த வீடியோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம். ஸோ அந்த ஃபுல் ஸ்பீச் பார்த்தேன். அப்பதான் லாஸ்ட்ல இதுவரைக்கும் எப்பவுமே விஜய் அவர்கள் தன்னை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு பதில் விளக்கம் கொடுத்ததே கிடையாது. அதாவது அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு
முதல் முறையாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதான் கேட்டீங்கன்னா கரூர் சம்பவம் நடந்தப்ப கூட கரூர் சம்பவத்தை பத்தி பேசுவார் பேசவே இல்லை. ஜனநாயகம் படத்துக்கும் பேசவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாய் திறந்து தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் முறையாக தளபதி ஆதரிச்சிட்டு இருந்தவங்களே தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சதுதான் முக்கிய காரணம். ஆட்டம் காண ஆரம்பிச்சுட்டு ஸோ அதனால விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் கூட அந்த ஸ்பீச் வந்து அவர் விளக்கம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். எப்பவும் போல கான்ஃபிடண்டா இருங்க வச்சு நிச்சயம் சொல்லிட்டு கிளம்பி வரணும்னு நினைச்சேன். ஆனா கொடுத்துருக்காரு. ஆனா அது கொடுத்ததுதான் முக்கியமான விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு. ஏன்னா எனக்கு யாருக்குமே திரிசா கூட போனது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அவர் மேல இருந்த ஒருத்தங்க மேல ஒரு மதிப்பு இருக்கணும் நம்மளுக்கு. இவங்கன்னா இப்படி அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை பத்தி யோசிக்கும் போது அவங்களோட கேட்டதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதில் நம்ம யாருக்குமே அவர் மேல இருந்த ஒரு பிம்பம் உடஞ்சிட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பீச் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் அதுக்காக ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அதுக்காக வந்து போராடிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட வேண்டாம். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹேட் ஆகுறத பார்த்து எனக்கு ஹார்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு பாயிண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. தொண்டர்கள் ஹேட் ஆகுறத பார்த்து அவருக்கு மனசு ஹேட் ஆகுதுங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது நல்லா வைக்கலாம், நல்ல விஷயம் தான். ஒரு தொண்டர் ஹேட் ஆகுறத பார்த்து ஒரு தலைவனுக்கு ஹேட் ஆகுது சொல்றது. ஆனா அதை நுண்ணிப்பா கவனிச்சு பார்க்கணும். பெத்த அம்மா மனசு அப்பா மனசு ஹேட் ஆகணும். நம்ம பண்ற அதாவது நம்ம திரிசாவை கூட்டிட்டு கல்யாணமா ஒரு குண்டு ஜோடியா போய் நின்னோம்னா அவங்க மனசை பார்த்து என்ன நினைப்பா ஹேட் ஆகுமேன் அப்படின்னு இவருக்கு தோணல. கெட்டுற பொண்டாட்டிக்கு அது ஹேட் ஆகுமேன்னு தோணல. அவங்க சொல்லியும் இவர் கேட்கல. பெத்த பிள்ளைங்க வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா ஒரு ஆண் இருக்கா கல்யாண பருவத்துல நாம இப்படி ஜோடியா போய் கல்யாண ஒரு மண்டபத்துல இப்படி ஒரு கல்யாண திருநெல்வேலியில இப்படி நின்னோம்னா அந்த பொண்ணோட மனசு பையனோட மனசு நம்ம பெத்த பிள்ளைங்களோட மனசு ஹார்ட் ஆகுமே அப்படின்னு வலிக்காதா? அவருக்கு தான் தொண்டர்கள் ஹார்ட் ஆகுது மட்டும் வலிக்குதா? இதை வந்து மனசாட்சி படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி அது உண்மையிலே மனசாட்சி தொட்டு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ஹார்ட் ஆகுறதுக்கு தொண்டர்கள் அவங்க வந்து அதுக்கு எதிராக பேசும்போது மட்டும் ஹார்ட் ஆகுதாமா? என்ன விஜயா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது அவர் வந்து ஹார்ட் ஆகிற பத்தி என்ன ஹார்ட் ஆகுது. ஸோ அதனால அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு சேர்ந்து அரசியல் மக்கள் பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தா கூட ஓகேங்க அந்த விஷயத்துல. அதுக்கப்புறம் சொல்றாரு நீங்க நினைக்கிறது அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்லை அப்படிங்க. ஒர்த்துலன்னா என்ன? ஒர்த்துலன்னா என்ன நினைக்கிறேன்? ஸோ நீங்க நல்லா பார்க்கணும். அவர் வந்து நான் வந்து இன்னைக்கு கூட அதை போஸ்ட்ல போட்டிருந்தேன். அது வந்து யாருமே ஒரு எதிரிகளுடைய விஜய்க்கு எதிரிகளா இருக்கவங்க உடனே ஏதாவது கிடைச்சா அதை கொஞ்சம் அட்வான்ஸா அதை வந்து கான்ட்ரவர்சியா கொஞ்சம் போடுவாங்க. அதில் சங்கீதா ஒருத்தலையான்னு போட்டுருந்துச்சு. எனக்கு தெரியும் விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை ஒர்த்தா பார்க்க வேண்டாம், அது அவ்வளவுக்குள்ள ஒர்த்தான விஷயம் கிடையாது, நீ கடந்து போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவரே அந்த ஒர்த்திலேயே அப்படி கேட்கும் போது அது எவ்வளவுக்குள்ள அது அடுத்த கட்டத்துக்கு போங்கிறத யோசிச்சு பார்த்தாரா? அதாவது அவர் சொல்றது என்னது, நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் அந்த விவகாரத்து மேட்டர் அந்த மேட்டர் அவ்வளவு ஒர்த்து இல்லைங்கிறதா அதோட மீனிங்கு. ஸோ அப்போ அது எவ்வளோக்குள்ள ஒரு ஏன்னா இவரே இப்படி சொல்லும் போது அதை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? ஏன்னா எப்பவுமே நாம விட்டு கொடுக்காம இருக்கிறவருக்கு தான் கூட ஒரு ஒரு மரியாதை இருக்கும். அவரே விட்டாருன்னா அதுக்கப்புறம் அடி பயங்கரமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க அவங்களுடைய மனைவியை இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தாப்புல அவங்க ஏதாவது வழக்கு கண்டிப்பாக தொடருவாங்க. எனக்கு தெரியல இருந்து சேமத்தில் அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுப்பாங்க வச்சாங்கன்னா இன்னும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவா அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்பவே நீங்க பாருங்க ராவுத்தர் இப்ராஹிம் அவங்க கட்சியில் இருக்கார பொறுப்புல அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் கமெண்ட் செக்ஷன் உடனே ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. கேட்டீங்கன்னா ஓனாரிகள் ஒப்பாய் சத்தத்துக்குலாம் நீங்க பல்விக்க அவசியம் இல்லை, அவ்வளோ அது ஒர்த்து கிடையாது, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. எப்படி ஓனாய்களுடைய ஒப்பாய் கதலுக்கெல்லாம் நம்ம பல்விக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது அவ்வளோ ஒர்த்து இல்லை அது அப்படின்ட்டு. ஓனாய்களுடைய ஒப்பாய் சத்தத்துக்கு கவலைப்படாதுன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னா என்ன சொல்ல வர்றாரு? ரொம்ப தரைக்குறான அவர் இல்லைன்னா அவர் எதுக்கு இந்த ட்விட்டர் போட்டு அவருக்கே தெரியும் தப்பா போட்டோம். உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர்ல மெசேஜ் மட்டும் அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டார், சேட்டை மட்டும். ஸோ இவர் இப்போ அடுத்த கட்டமாக விஜய்க்கு எதிராக சங்கீதா வழக்கு தொடரணுமா அடுத்த கட்டமாக தொடரும் போது இவங்களுடைய பள்ளி அடி இருக்குல்ல அது இன்னும் வேற விதமாக அவங்க வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை விஜயாவில் பண்ணிக்கூட என்ன வேணா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டுங்க. அதாவது நீங்கள் சங்கீதாங்கிறப்ப டேரக்டாக சொல்லலை, ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் அவ்வளோ ஒருத்தலன்னு சொல்லும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான வார்த்தை அது. ஸோ இவ்வளோ வருஷமா வாழ்ந்த அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஒத்துலன்னு நீங்கள் வந்து சொல்லும் போது அது ரொம்ப தவறாக போகும். அது நான் சொல்றது சில பேருக்கு புரியும். உண்மையிலே நீங்க வந்து இப்போ வந்துட்டு அதாவது விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம இப்போ பேசுறதுக்கு கீழே வந்து கமெண்ட்ல கண்ட மணிக்கு போட்டிருப்பாங்க. நான் அதை பத்தி கவலைப்படுறேன். ஏன்னா நம்ம வந்து பொதுவெளியில் பேச ஆரம்பிச்சுட்டா ஏகப்பட்ட விமர்சனம் வரும், எல்லாத்துக்கும் நான் பயப்படும். ஆனால் நான் இப்போ பேசுறது இத்தனை நாளாக நம்முடைய சேனல்ல உண்மையா பார்த்துட்டு இருப்பீங்களா ஒவ்வொரு சகோதரரும் உண்மையில உங்க மனசாட்சி விட்டு பேசுங்க. அவரு அந்த இடத்துல ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு மதிப்பா இருக்கா?
நான் விஜய் எப்படி நான் கண்டிப்பா நான் எப்படிலாம் அவர் வந்து நடத்துக்கிற மனசு அப்படின்னு நினைக்கல. எந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியும், எவ்வளவு சண்டை இருந்தாலும் வெளி இடத்துல கூட லட்சம் கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இத்தனை வருஷமா வாழ்ந்தவங்க. ஸோ அந்த விவாதத்து பிரச்சனை அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தரமட்டமான வார்த்தை. நான் அப்படிதான் பாக்குறேன். எதிரிகள் இதை வச்சு பயங்கர விமர்சனம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போறாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. இவரே அதுக்கு வழி கொடுக்காரு. சோ ராவுத்தர் நம்ம ஏன் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பேச கேட்டீங்கன்னா, இந்த ராவுத்தர் மைண்ட் எப்படி கேட்டீங்கன்னா, இந்த விச்சுவல் வாரிசு இருக்காங்கல்ல, இந்த விச்சுவல் வாரிசுல தன்னுடைய இந்த சுயலாபத்தை பயன்படுத்துற மாதிரி இந்த மூளை செலவு பண்ணி இவங்களை போய் அடிடா அப்படின்னு சொன்ன போய் அடிக்கிற மாதிரி இவர் வந்து அப்படியே டியூன் பண்ணிட்டு இருக்கு. நான் இதை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில அதிகாரப்பூர்வம் சேரக்கு முன்னாடி விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசியிருந்தாரு, இவர் வந்து எதிராக பேசியிருந்தாருன்னு சொல்லி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதை நானா சொல்லியிருந்தேன். அதை கூட மனசுல வச்சுக்கிட்டு இப்போ ரீசெண்டா நிறைய பேர் நீ அன்னைக்கு ராவுத்தர் தப்பா பேசியிருந்தேன், அப்பவே நினைச்சேன் நீ இந்த கட்சியில இருந்து போயிருவா அப்படின்ட்டு அப்படி நிறைய கமெண்ட் போட்டிருக்கான். அது வந்து ஏதோ பொய்க்கிற மாதிரியும் நான் வந்து தவறா வந்து பேசி எனக்கு ஏதோ ராவுத்தர் இப்ராய்க்கும் மாணவரியா வாக்கியத்தை சண்டை அடைக்கிற மாதிரியும். ஏண்டா அந்த ஆள் பேசுறது உண்மை. அதுக்கப்புறம் அது ஒரு சர்ச்சை நான் போட்டு கொஞ்சம் வியூஸ்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆள் அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டு டெலிட் பண்ணிட்டாரு, அதுவும் உண்மை. என்னடா இது ஏதோ நான் பழைய பத்திரிகை இட்டு கட்டி பேசுற மாதிரி. உங்களுக்கு உண்மையை சொன்னா வலிக்குன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் நடந்த உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொய்யா பேசி ஒரு பொய்யா ஒரு முகத்தை காட்டி நடிச்சு அதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப வந்து தவறாப்பட்டுச்சு. ஸோ அதாவது என்னுடைய நோக்கம் இப்போ நான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்லாம் பார்க்க வேண்டாம், பர்சனல் நீங்கள் பார்க்காதீங்க. அதாவது அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் வந்து இப்போ நல்லது பண்ணு வராரு, இங்க இருக்கிற யாருன்னா யோக்கியமா இல்ல எல்லாமே ஐக்கியம் தானே அப்படி திரும்ப திரும்ப பர்சனல் பர்சன் சொல்றீங்க. அதாவது தனிப்பட்ட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு குடும்பமா ஒருத்தங்களுக்கு அன்பு, நம்ம ஒரு குடும்பஸ்தனா இருந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா. குடும்பத்தை தலைவனா இருந்து அதாவது சிறம்பட கொண்டு போறதுக்கே ஒரு தனி பண்பு வேணும், ஒரு தலைமைத்துவம் வேணும். எடுத்த மொத்தம் ஒரு குடும்பத்தை சிறம்பட கொண்டு போயிட முடியாது. சாதாரண குடும்பத்தில் இருக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாமே கொண்டு போகணும். ஸோ அதை குடும்பத்தை திறம்பட பண்ண முடியாத ஒரு ஆட்சி அமைப்பில் வந்து எப்படி கட்டுமஸ்தான ஒரு இதை கொண்டு போக முடியும். அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க இப்போ எப்படியாவது நம்ம ஒரு இதை கவனிக்காதீங்கன்னா எல்லாம் திமுக வந்துடும், எப்படியாவது ஒரு முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்கப்புறம் அவர் பண்ணிவிடுவாரு, இலவசம் கொடுத்தானா அதை சரி முதலமைச்சர் ஆக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவர் என்ன பண்ணுவார். இப்போ என்கிட்ட டேரக்டா கேட்கறானுங்க. இப்போ வந்து இது அடிச்சதுக்கு அப்புறம் எப்பா இப்போ இவருக்கு எதுக்காக நம்ம ஓட்டு போடணும், விஜய்க்கு எதுக்காக நான் ஓட்டு போடணும் சொல்லு, என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க. திமுக கொடுக்குற அதிமுக கொடுக்குற அதே மாதிரி திட்டங்கள் எல்லா திட்டத்தையும் அறிவிக்காரு. ஸோ இவர் கேட்பீங்க ஊழலச்ச ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஊழலச்ச என்ன ஆச்சு, செங்கோட்டையன் பக்கத்தில் இருக்காரு. ஸோ அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போட்டுருவாங்க கேட்டீங்கன்னா அதுவும் தவறு தான், அதிமுக அதுவும் தவறு தான். ஸோ அப்போ விஜய் பண்ணுறதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடலான்னா நீங்க ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க யாரு வேணாலும் எதை வேணா சூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதனால தான் என்னோட வீடியோக்கள்ல நான் இடையிலேயே முடிவு பண்ணிட்டேன் இது போற போக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், அதாவது காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம யாரெல்லாம் நிற்காங்களோ அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்குனாலும் நீங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத என்னுடைய முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் அவர்களை விமர்சிக்கும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட இதா ஏன்னா அதுலேயும் சில பேர் சொல்றீங்க என்ன காசு வாங்கிட்டான் அப்படின்ட்டு. என்ன சொல்ல அவங்களுக்குலாம் ஒரு அரசியல மாற்றம் வேணும், ஒரு குடும்பமே இங்க வந்து நாட்டை இந்த ஆளக்கூடாது, அவங்க குடும்பத்துக்கே பட்டா போட்டு வெளியே கொடுத்து தமிழ்நாட்டை அவங்க தான் ஆளணுமான ஏகப்பட்ட வீரவசங்கள் பேசியிருக்கேன். இந்த முகத்தை காட்டி எவ்வளோ பேர் போட்டு பிறந்திருக்கோம் விஜய்க்கு ஆதரவா, எவ்வளோ பேர் எதிரிகளாக்கியிருக்கோம் அரசியல் கட்சியில் உள்ளவங்களை. ஸோ அப்படி நாம வந்து பேசும்போது நாம ஒரு இதை தப்புன்னு தெரியும் போது ஆமா நம்ம வெளியில இவ்வளவு நீங்க கமெண்ட் போடுற எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை வெளியில காட்டி நீங்க வந்து எதுவுமே பண்றது கிடையாது. நீங்க ஒரு இடத்துல உட்காந்து கமெண்ட் ஆதரவு தெரிவிச்சு போயிட்டே இருக்கீங்க, ஆனா வெளியில முகத்தை காட்டி நாம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு இதை நம்ம ஆதரவு கொடுத்துட்டே இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய தவறுகள் நம்மளுக்கே தப்பா தெரியும் போது அதை தெரிஞ்சும் தெரியாதவே முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, முட்டு கொடுக்குறவங்க கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய் அவர்கள் பண்ற தப்ப விடையும் அவர் என்ன பண்ணாலும் சரின்னு ஆதரிக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமா நான் பாக்குறேன். அது எப்படிப்பட்டான மனநிலை, அது ரொம்ப ரொம்ப தவறு இல்லையா? இப்போ நீங்க வந்து விஜய் அவர்கள் இப்போ வந்து திரிசா கூட்டு போனது ஃப்ரெண்டு பிரச்சனைட்டீங்க, நாளைக்கு அஜியான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரிசா கூட்டு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாரு, அவங்க கொண்டு வச்சாருன்னா அப்பவும் அது சரிதானே. அவர் கட்சி அவர் ஃப்ரெண்டு கூட்டு வந்து ஒரு மகளிர் அணி தலைவர் பகுதி கொடுத்துருக்காரு, பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி கொடுத்தாங்கன்னா அப்பவும் அது சரிதான் சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ இலவசத்தை கொடுக்க முடியும் ஓசி பஸ் எதுக்கு, எனக்கு 1000 ரூபாய் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விமர்சிட்டு இப்போ விஜய் அவர் கொடுத்தது உடனே அது சரிதான் சரியான திட்டம் 6 அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிக்கீங்க. சோ உங்கள்கிட்டயே ஒரு இது இல்லையா, விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற நோக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? விஜய் என்ன பண்ணாலும் ஆதரிக்கணும் அப்படின்னு மனையில இருக்கீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப தவறானது. சரி ஓகே,
இதுக்கப்புறம் என்ன சொல்றது, இந்த பொல்லாதவன் அப்படிதான், அவன் மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவான். யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்தி செம்படிக்கிற பழக்கம், முட்டு கொடுக்குற பழக்கம் அவனுக்கு கிடையாது. உண்மை என்னவோ அதை உண்மையாவே பேசிடுவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஆதரவு கொடுக்கறதும் இருக்காது, உங்களுடைய விருப்பம். நம்மளை பிடிச்சவங்க நம்மளுக்காண்டி நம்மளுடைய சேனலை பார்த்தா போதும். இன்னொருத்தங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம், இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை நம்மளை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ என்னன்னாலும் நம்மளுக்குன்னு இந்த பொருளாதார ஏதோ ஒன்று இருக்குப்பா, உண்மையை பேசுறான்ப்பா, ஒரு மானத்தமிழன் அப்படிக்காண்டி பார்க்கறக்கா 4 பேர் இருப்பீங்க. அந்த சகோதர சகோதரிகள் தொடர்ந்து பாருங்க, உண்மையை பேசுவோம், உரைக்க பேசுவோம், அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு. ஓகேவா? பாய்.